ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இந்த வாரம் ஒரு வீடியோ போட்டிருக்கணும். ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுத்தேன். ஆனால் வீடியோ இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஆகும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ அந்த வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு பின் விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதெல்லாம் இப்போ நம்ம வீடியோ போடலை, ஓகேண்ணா. ஸோ கூடி சீக்கிரம் அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக வரும், ஓகே. ஆனால் வீடியோ கண்டிப்பாக போடுவேன், ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த மாதம் போல் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது ஏன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வாரம் இதுக்கு பதிலாக நம்ம ட்ரக் டூர் பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ நம்ம என்ன வண்டி ட்ரை பண்ணுறோம், ஸோ இந்த வண்டியில் என்னென்ன அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம ட்ரைவ் பண்ணுற வண்டி, ஓகேங்களா. ஸோ வால்வோ FH மாடல், ஓகேங்களா. ஸோ இந்த வண்டி நம்ம கையில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது, ஓகேங்களா. ஸோ போன வாரம் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ எனக்கு வண்டி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வண்டி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இது நல்லா தான் இருக்கும். வண்டி டாப் ஸ்பீட் 90 வரைக்கும் போகும். ஸோ வண்டி டிரைவிங் வைஸ் ஓகே. ஆனால் உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக ஜீரோ. சுத்தமாக ஏசி எதுவுமே ஒர்க் ஆகாது, ஏர் கம்ப்ரெஷன் இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஸ்டே பண்ண முடியல. இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக ட்ரக் டூர் பார்க்குற மாதிரி இதில் பார்க்க போகிறதில்ல. இது எல்லா வண்டிலையும் உள்ள மாதிரி தான், ஒரே விஷயம் தான் இருக்கும். ஒரு சில விஷயம் நான் பார்த்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குது இதில் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேமரா மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சைட் மிரர்ஸ் கிடையாது, கேமரா மிரர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் உள்ள மிரர் காமனாக இருக்குது, கேமரா மிரரு. இந்த சைடில் உள்ள கேமராஸில் மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது இருக்குது. இதில் என்னென்னா இங்கே கீழே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த கேமரா ஒன்று, இந்த கேமரா என்னென்னு பார்த்தா பிளைண்ட் ஸ்பாட் கேமரா, ஓகேங்களா. இதை பற்றி நான் வீடியோ நம்ம இன்டீரியர் கவர் பண்ணும்போது நம்ம அதில் கவர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி யூஸ்வலாக மற்ற எல்லா ட்ரைலர்ஸில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ முன்பக்கம் பார்க்கும்போது ஹெட்லைட்ஸு தனியாக பார்க்கிங்க்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. அது போக இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட்ஸ் ஆட்டோமேட்டிக் மோடில் போயிடும். அந்த ஆட்டோமேட்டிக் மோடு சன்லைட் குறைய ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட்ஸ் ஆன் ஆகிடும். ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் எல்லா வண்டியிலும் இருக்கிறது தான். பட் இருந்தாலும் ஒரு சில வண்டியிலே இந்த ஆப்ஷன் கிடையாது, மேனுவலாக தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மற்றபடி சைடில் உள்ள ஸ்டோரேஜு, இன்டீரியர்ஸு எல்லாமே காமனாக எல்லா வண்டிலையும் இருக்க மாதிரி தான். ஒரு சில முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரெய்லரும் மற்ற ட்ரெய்லர்ஸ் மாதிரி சாதாரண ட்ரெய்லர் தான். இதில் நான் பார்த்த ஒரு சில முக்கியமான ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கில் ஒரு செக்யூரிட்டி கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. முதல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது போட்டால் ஓப்பன் ஆகாது. இது ஆக்சுவலாக ஓப்பன் ஆகணும், அப்படியோ இப்படி அன்லாக் பண்ண டோர் திறக்கணும், ஆனால் இது திறக்காது. ஸோ இதில் ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணோம். சைடில் ஒரு கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள டிஜிட்டல் லாக் பார்ப்போம். 2116947 சவுண்ட் வந்துச்சா? சரிங்க, பாருங்கள். இது டோர் ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள், ஓகேவா. இது போட்டோன்னே தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதில் கேமரா மிரர் பார்த்தோம்ல, ஸோ அதோட ஸ்க்ரீனு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பார்க்கிங் ஒரு கம்பெனி லோடிங்காக நின்றுருக்கேன். இந்த கேப்பில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ டோரில் இருக்க கண்ட்ரோல்ஸ் ஸோ இது கேமரா லெஃப்ட் மிரருக்கான கண்ட்ரோல். கீ ஆன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, லெஃப்ட் கேமராக்கான கண்ட்ரோல். இதில் இந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணால்
பாருங்க. ஓகேவா? ஸோ கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பு. நம்ம மிரரில் எப்படி வந்து பவரில் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ இது மற்றபடி இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸுக்கான இங்கே ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ லென்த் வரணும், ஓகேங்களா, சின்னதாக வரணுமா பெருசாக வரணுமா, ஓகே, பார்க்கிங் எல்லாம் பார்க்குறதுக்கு. இது வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நைட் மோடுக்காகவும் டே மோடுக்காகவும் பட்டனு. சரி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் போர்டு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த சைடில் வந்து பாருங்கள். ஸோ நார்மல் போர்டு. இப்போ வெளியே லைட் இருக்குது, ரைட் சைடில் லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஆனால் வந்து லெஃப்ட் சைடில் லைட் வச்சோம் இல்லாததுனால உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியல. ஆனால் ஹை மோட்டர்வேல போகும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வியூ இப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த வந்து இந்த சன்னு மூன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நைட் விஷன் நம்ம ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷன் மாறிடுச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டைமில் ஓட்டும்போது உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணும்போதோ இதுக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் டிரைவிங்கில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் டைமில் இப்படி தான் வியூ இருக்கும். ஸோ லைன் எல்லாமே வந்து கரெக்டாக பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த பிளைண்ட் ஸ்பாட் கேமரா பற்றி நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், அப்புறமா வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்க்கலாம். இங்கே ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இந்த டிஸ்பிளேயில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் மிரர், அந்த கேமரா பார்த்தோம்ல, ஸோ அந்த கேமராவோட டிஸ்பிளே இது பிளைண்ட் ஸ்பாட் பார்க்கறதுக்காக. ஓகேவா? ஸோ வண்டியோட எண்டு வரைக்கும் காட்டும், இங்கே உள்ள வண்டிங்க காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நம்ம வந்து சைடில் ஏதாவது வண்டி இருக்கா, நம்ம வந்து ஏதாவது வண்டி வருதான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நம்ம டர்ன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிகேட்டர் கட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக 3 செகண்டில் இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஒரு கேமரா. இது வந்து ரியர் வியூ கேமரா. ஓகேண்ணா? ஸோ வந்து இன்ஜினோட 5th வீலு கீழே வந்து இந்த கேமரா இருக்குது. ஸோ ட்ரெய்லர் இல்லைன்னா வந்து பொதுவாக நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் பார்ப்போம்ல, ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேண்ணா? ஸோ இங்கேயும் பார்த்து லைனில் போதான்றது நம்ம வந்து இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கேமராவோட ப்ளஸ்ஸு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து இந்த பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உள் பக்கம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் க்ளோஸ் ஆகுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏதாவது பார்க்கிங் நிற்கும்போது பக்கத்து வண்டி தட்டிட்டு கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து மடிச்சும் விட்டுக்கலாம் தேவையில்லாத டைமில். ஸோ இந்த மாதிரி கேமரா வந்து உள்பக்கம் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து இங்கே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா, ஏதாவது தெஃப்ட் ஏதாவது நடக்குதான்றது இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் அந்த கேமராலையும். ஓகேவா? வண்டியை வந்து எண்டு வரைக்கும் கூட உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும் அதில். ஓகே, இப்போ நம்ம அது ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மறுபடியும் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வெளியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் நமக்கு தேவையான ஏன்னா எந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் பார்த்தா டிரைவர் டைம் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக்கோவோட டைமை வந்து இது வந்து காட்டும். ஸோ இது வந்து கரண்ட்லி ரன்னிங். ஓகேங்களா? ஸோ 35 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு பிரேக் ஓடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீக்லி அப்படின்னு போகும்போது இந்த வாரம் நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறது மேலே வந்து மேலே 9 hours 41 காட்டுதுல, 8 hours 34. இதெல்லாம் வந்து டிரைவிங் டைம். நம்ம வந்து ஒரு நாள், அதாவது மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, இன்றைக்கி வெனஸ்டே ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட்டு நம்ம எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு காட்டுது. இது வந்து 7 நாளைக்கு நம்ம எடுத்த ரெஸ்ட்டு. இது வந்து 14 நாளைக்கு, 2 வாரத்துக்கு 7 7 14 நாளைக்கு 90 மணி நேரத்துக்கு நம்ம 62 மணி நேரம் ஓட்டியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணி நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து மொத்தமாக இப்படி வந்து வேர்டிங்ஸில் காட்டும். ஸோ இது நமக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து சரியாக புரியாது. நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, நீங்கள் அலாரம் வச்சுக்கலாம், இங்கே நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கிங், கிளைமேட்டு, லோடு இண்டிகேட்டரு. ஸோ வந்து ட்ரக்கில் வந்து நம்ம கிளஸ்டரில் பார்த்தோம்ல,
ஆக்சிலில் எவ்வளோ லோட் இருக்குன்னு காட்டுறதுல. ஸோ அந்த விஷயம் தான் இங்கே காட்டும். ஸோ மற்றபடி டயர் ப்ரெஷர் மானிட்டரு, ஸோ ஒவ்வொரு டயர் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ட்ரெய்லரோடது, இது வந்து ட்ரக்கோடது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்பி இங்கே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யூஎஸ்பி யூஸ் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த விஷயம் மட்டும்தான். லைட் வச்சோம் மேக்ஸிமம் இவ்வளோ தான். இப்போ வந்து இந்த ரோடு வந்து டார்க்கான ரோடு தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு லைட் ஒன்று இருக்குது. இந்த லைட் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு அதிகமான வந்து வெளிச்சம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ்ஸு. ஸோ இதுவே வந்து போதுமானதாக இருக்குது. இங்கே வந்து லைட் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண முடியாது நம்ம ஊர் மாதிரி. அண்ட் முக்கியமாக எல்லாருக்குமே தேவையான விஷயம்னு பார்க்கும்போது ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் இருக்க சைன் போர்ட்ஸை சென்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை வந்து ரோட்டில் வந்து இப்போ சப்போஸ் 50 இல்லை வந்து 60ன்னு காட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 60ன்னு காட்டுது. ஆக்சுவலாக வந்து நான் 60 தான் போகணும். நான் வந்து 60க்குள்ளே போகிறதுனால அது வந்து எனக்கு காட்டல. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ரவுண்ட் ஆகிடும் பாருங்களேன். ஸோ ரோட்டில் உள்ள சைன் போர்ட்ஸை வந்து சென்ஸ் பண்ணி இப்போ வந்து பாருங்கள் 50ங்கிறது ஒரு சின்ன சர்க்கிளாக இருக்குது. இது போக போக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 50ஆக மாறி வண்டி வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் 15 இருக்கா. நான் இதே ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணேன் 60லேயே. இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு குறைஞ்சி அந்த 50 கிட்ட வந்துடும். இப்போ 15 வந்துச்சு அரௌண்டு, சென்டராக வந்து 50 வந்துச்சு பாருங்க. இது வந்து அதே 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே மெயின்டைன் ஆகும். நம்ம தேவைன்னா வந்து கொஞ்சம் ஒரு 1-2 கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். இதில் வந்து ஸ்பீட் லிமிட் மட்டும் இல்லாமல் ரோட் லெவலில் இம்பார்ட்டன்ட் முக்கியமான வந்து சைன் போர்ட்ஸும் அது வந்து காட்டும். ஸோ இப்போ பாருங்கள் ரைட் சைடில் நோ ஓவர்டேக்கிங் சிம்பிள் வந்து காட்டுது. இங்கே வந்து கீழே ரோட்டில் வந்து இருக்குது நோ ஓவர்டேக்கிங் சிம்பிள். காலைல 6 to ஈவினிங் வந்து 7 மணி வரைக்கும் நோ ஓவர்டேக்கிங் சிம்பிள் காட்டுது. அப்படியே ஒரு அனிமல் கிராசிங் சிம்பிளும் காட்டுச்சு. ஸோ அது பாருங்கள் கரெக்டாக இங்கே ஹைலைட் ஆகவே வருது. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஃபியூல் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ யூரோப்பில் வந்து எப்படி வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ணுறோம் ஃபியூல் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஐடிஎஸ் அப்படிங்கிற வந்து ஒரு இந்த ஃபியூல் கார்டு சப்போர்ட் உள்ள ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். இதில் இப்படி வந்து மிஷினை வந்து கார்டை டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். இப்போ வந்து பின் நம்பர் கேட்குது. ஓகே, ட்ரக் நம்பர், எந்த பம்புன்னு செலக்ட் பண்ணோம். இப்போது நம்ம போட போகிற பம்பு 4. ஓகே அப்படின்னா ஃபில் அப் அட் பம்ப் 4 இருக்கா. இப்போது நம்ம இந்த சைடில் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரைட் சைடில் தான் ஃபில் பண்ண போகிறோம். நம்ம போட போகிற பம்பு இதுதான் 4. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது வந்து நடந்துட்டும் வரலாம், இல்லை ஏதாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கன் எடுத்து பம்ப் ஆன் ஆகிடும். உள்ளே வச்சு இதை லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே தூக்கி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிவரை லாக் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸோ இது லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபியூல் போயிட்டுருக்கு. ஓகேவா? நம்ம கம்பெனியில் வந்து இந்த ஃபியூல் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, HVO 100. ஓகேங்களா? 100 XTL ஃபியூல். இது வந்து என்ன ஃபியூல்னு பார்த்தீங்கன்னா பயோ ஃபியூல். ஓகேங்களா? இது வந்து பயோ ஃபியூல். இந்த ஃபியூல் ஸ்டேஷனில் இந்த நம்பரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து நார்மல் ஃபியூல் B7 அப்படிங்கிற ஒரு பிராண்ட்.
ஓகேங்களா. ஸோ வெரைட்டி வந்து இது வந்து XTL பிராண்ட், XTL வெரைட்டி. அதை மட்டும்தான் வந்து நம்ம கப்பலில் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபியூலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நான் வந்து ChatGPT செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் நான் பார்த்த வரைக்கும் ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.